ஜெயலலிதா இல்லன்னா அதிமுகவே இல்லங்கிற ஒரு நிலைய உருவாக்குனாங்க இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு மாஸான ஒரு மூமெண்ட்டா பார்க்குறீங்க? 89ல இவங்கள தாக்கி முடியெல்லாம் புடிச்சு இழுத்து, சேலையெல்லாம் புடிச்சு இழுத்த சட்டசபை. அந்த சட்டசபையில தனியா போனா தைரியம் வரும்ல. அந்த மாரி துணிச்சல் இது. மத்திய அரசு எதிர்க்கிறதுலயும் சரி. ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும், அந்த தாழ்வுகள் வந்த பொழுது, இக்கட்டான இது வந்த பொழுதுலாம் சோர்ந்துலாம் போல. எகிறி அடிச்சு அத மீறி எல்லாரும் வந்தார்கள், போனார்கள். அவங்களுக்கு குழந்தை, குட்டி இல்ல, குடும்பமே அமையல. ஆனா தமிழகமே அவங்கள அம்மான்னு கூப்பிடுற நிலைமை. கவுன்சிலர்கள் இன்னைக்கெல்லாம் சிஎம்க்கு பயப்படவே மாட்டேங்கிறாங்க. அப்பலாம் கவுன்சில் இதே மாரி கூப்பிட்டு கவுன்சில்ல முதலமைச்சர் வச்சு கூட்டம் போட்டது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். கூப்பிட்டு ஏறுன்னு ஏறுனாங்க. அரண்டு போய் எல்லாம் ஒழுங்கா இருந்தாங்க. கட்சிகளை உடைக்கிற அந்த ராஜதந்திரன் சாணக்கியர்னுவாங்க கலைஞரை. கலைஞருக்கே கிறுக்கு பிடிக்கிற அளவு பண்ணி விட்டாங்க. அவங்க உயிரோட இருந்திருந்தா 2016, 21 இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா சமூகம் சார்ந்த திட்டங்கள் கொண்டு வரதுன்றது ஒரு பெரிய இது. இன்னைக்கு ரூ. 1000 குடுத்துட்டு அது மட்டுமே சாதனை. என்ன சாதனைன்னு கேளுங்க. டேக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பயணத்தை பேசும்பொழுது, இப்போ எல்லாரும் ஒரு பயங்கரமான ஒரு பெண் சிங்கம், ஆளுமை, ஒரு மிகச்சிறந்த ஆளுமைன்னு பல விஷயங்கள் பேசுறோம். ஆனா இந்த எல்லா மிகச்சிறந்த வார்த்தைகளுக்கு முன்னாடியும் அவங்களுடைய ஆரம்ப காலகட்ட அரசியல் பயணம் இருக்குல்ல, அது எத்தனை இன்னல்கள சந்திச்சு வந்தது? அத பத்தி இன்னைக்கு பேசலாம். பொதுவாக பெண்கள் எந்த துறையில் வந்தாலும் முதல்ல அவர்கள் இலக்காவது கேரக்டர் அசாசினேஷன். அவர்களை பற்றி தவறாக பல விஷயங்களை பேசுவது. ஒரு பெண் வேறு ஏதாவது ஒரு தவறான இதுக்கு தள்ளப்படுகிறார் என்றால் அதற்கு பின்னால் ஒரு ஆண் இருப்பார். ஆனால் இங்கே குற்றங்கள் எல்லாம் பெண்ணை நோக்கி தான் விரல்கள் நீளும். இயேசுநாதர் சொன்னார்ல, உங்களில் யார் தவறு செய்யாதவர்களோ முதல் கல்லை எடுத்து அடிங்கன்னு. அந்த மாதிரி அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு காலகட்டமும் சினிமா ஃபீல்டில் ரொம்ப கடுமையான இடர்பாடுகள் எல்லாம் சந்தித்தாங்க. அதை மீறி தான் அவங்க நின்னாங்க. நம்பர் 1 நடிகையாக டாப்பில் இருந்தாங்க. சவுத் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகையாக இருந்தாங்க 70s வரைக்கும். 72, 73க்கு அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் டல்லாக ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், ப்ளஸ்ஸு அம்மாவுடைய மரணம், அண்ணன் ஒதுக்கி வச்சது, பிரச்சனைலாம் இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் வந்தது அதிகார மையத்தில் இருந்தெல்லாம். அப்போ தன்னந்தனியாக அண்ணன்ட்டெல்லாம் போய் பாதுகாப்புலாம் கேட்டப்போ அவர் யாரும் பயந்து போய் கொடுக்கல. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் தனிமரமாக இருந்தாங்க. வெறும் நடிகை மட்டும்தான். அப்போ நடிகை தனிமரமாக இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பெரிய பிரச்சனை. அதெல்லாம் மீறி அவங்க நின்னது காரணம் அவங்களுடைய தனிப்பட்ட தைரியம். வேறு ஒருத்தராக இருந்தால் தற்கொலை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வீடு, தொழில் முடக்கம், பல பிரச்சனைகள், ஏமாற்றம், குடும்ப வாழ்க்கை அமையல, எதிர்பார்த்தபடி அமையல. அவங்களுக்கெல்லாம் பெருசாக கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் பெற்றுக்கிட்டு பெருசாக குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும்னு ஆசை, நடக்கலை. ஒரு பெரிய வழக்கறிஞர் ஆகணும்னு ஆசை, அதுவும் நடக்கலை. ஒரு சினிமா வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு இதில் நல்ல புகழ் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. அதன் பிறகு தான் அரசியலுக்கு வராங்க. அரசியலுக்கு வரும்பொழுது எம்ஜிஆர் மூலமாக 82ல் அரசியலுக்கு வந்தேன். ஒரு நடிகை சாதாரணமாக அரசியலுக்கு வராங்கன்னா அப்படி சாதாரணமாக 10ஓடு 11 சுற்றிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கூட பல நடிகைகள் அரசியலில் இருக்காங்க. பெருசாக ஏதாவதுன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஜெயலலிதா யூனிக்கு. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதை தமிழகம் முழுவதுமே அவர்கள் அந்த சத்துணவு அமைப்பாளர் தான் சுற்றுப்பயணம் போய் அடிமட்ட லெவலில் என்னென்ன அதுன்னு ஒன்று. ரெண்டாவது அவர்களுடைய அவங்க ரொம்ப படிப்பாங்க. நடிகையாக இருக்கும் போதே நடிச்சுட்டு மற்றவங்களாம் அரட்டை அடிச்சுக்கிட்டு எதாவது பண்ண கிடப்பாங்க. இவங்க அப்படி ஷார்ட் முடிஞ்சோன்னே போயிட்டு புக்கை எடுத்துகிட்டு சேரில் ஓரமாக உட்காந்துருவாங்க. மற்றவங்க கூட அவங்க கிட்டே போகிறதுக்கு பயப்படுவாங்க. அப்போவே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி இப்போ புத்தகம் படிக்கிறது அதிகமாக, அது என்னன்னா அவங்களுக்கு அறிவை விசாலமாக்கும், தைரியத்தை கொடுக்கும், ஞானத்தை இது பண்ணும். உங்களுக்கு அதிகமாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகமாக படித்ததுனால பெரிய அளவுக்கு நடைமுறையில் இதாகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதை நீங்கள் நடைமுறையில் கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ். அப்போ அந்த மாதிரி அவர்களுக்கு கஷ்டமான இதெல்லாம் வந்தப்போ அது உதவி இருக்குது நான் நினைக்கிறேன். ப்ளஸ்ஸு அவர்கள் பொதுமக்களை சந்தித்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அப்போது அவர்கள் அரசியலில் இதே மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறாங்க. சீனியர் மினிஸ்டர்ஸ் ஆர்.எம். வீரப்பன்லேருந்து பலரும் இவர் போட்டியாக வருவார்னு பெரிய அளவுக்கு பிரச்சனைலாம் கொடுக்குறாங்க. கட்சிகளில் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அது மீறிலாம் ஒன்றும் பண்ண முடியல. கூட்டத்துக்கு கூப்பிடாதுன்னுவாங்க, அதுன்னுவாங்க, இதுன்னுவாங்க. அதெல்லாம் மீறி தான் அவங்க பொதுமக்கள் மத்தியில் ரீச் ஆகுறாங்க. எம்ஜிஆர் 84ல்
உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்போலோவில் அட்மிட் ஆகி அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறாங்க. இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். எம்ஜிஆர் உயிரோட இல்லைன்றும் இங்கே பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. அவர் ஒருவேளை உயிரோட வந்தால் நான் பதவி அவர்கிட்ட கொடுத்துட்றேன், என்னை தேர்ந்தெடுங்கன்ற அளவுக்குலாம் காமெடி தனம்லாம் பண்ணாங்க. அன்னைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றி எம்ஜிஆர் நல்லாக இருக்கிறார், நலமாக வருவார், எம்ஜிஆர் மீண்டும் முதலமைச்சராக வருவார்னு பிரச்சாரம் பெரிய அளவில் பண்ணது ஜெயலலிதா. அது அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸு. ப்ளஸ்ஸு மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் சேர்த்துது. எம்ஜிஆருக்கு பிறகு இவங்க தான் அப்படின்ற மாதிரி போச்சு. எவ்வளோ மூத்த தலைவர்கள் இருந்தாலும் ஜெயலலிதா பெண்கள் மத்தியில் அவ்வளோ ரீச் ஆனாங்க. இதெல்லாம் ஜெயலலிதாவுடைய ஆரம்ப கால அவங்கள வளர்த்து கொண்ட அந்த மாதிரி விஷயங்கள். இடையில் 83 அவங்கள ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குறாங்க. டெல்லியிலையும் தான் யாருன்றதை காமிக்கிறாங்க. அவங்களுடைய அதீத ஆங்கில புலமை, அவங்களுடைய அந்த அந்த பேச்சாற்றல். நீங்கள் ஆங்கிலத்தில் எல்லாரும் ஆங்கிலம் பேச தான் செய்வாங்க. ஆங்கிலத்தில் அந்த ப்ரொனன்சியேஷனை கரெக்டாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து அதிலெல்லாம் ஜெயலலிதா ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க. ஒரு சேனலில் ஒரு விஷயம் தப்பாக சொன்னால் கூட ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு அது. ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள் அனுப்புகிற ஃபைலில் கிராமர் மிஸ்டேக் இருந்தால் கூட எங்கே படிச்சிங்க, என்ன எவ்வளோ கிராமர் மிஸ்டேக் இருக்கேன்னு. நம்ம ஆளுங்க பல பேர் ஃபைலே பார்க்குறதில்ல. ஃபைலை ஃபுல்லாக படித்து அதை கட் பண்ணி எழுதுறது இது மாதிரி. சிலருடைய ஆங்கிலம் எப்படி இருக்குன்னா 10 வார்த்தைகளை சொல்ல வேண்டியதை ஒரு வரி இருக்கும் ஆங்கிலத்தில், அதை போடுவாங்க. அந்த மாதிரி ஆங்கிலம் வந்து அவருக்கு இது. அப்போ டெல்லியில் அவங்கள இந்திரா காந்திலாம் கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு ஒர்க் பண்ணாங்க. அதற்கு பிறகு காட்சி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸு, ஜூனியர் மினிஸ்டர்ஸு, ஜூனியர்ஸ் இவங்க பக்கம் நின்னாங்க. கட்சி 2ஆக உடையுது. இவங்க பக்கம் ஒன்றுமே இல்லை. தேர்தலை சந்திக்கிறாங்க ஜேன்னு பிரிஞ்சு. ஆனால் மக்கள் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டார்கள் தான் 27 எம்எல்ஏக்கள். அதுக்கு பிறகு ஜானகி அம்மையாரை நமக்கு எம்ஜிஆருக்கு பிறகு கட்சியை நடத்துகிற தகுதி ஜெயலலிதாவுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு கட்சியை ஜெயலலிதாவில் ஒப்படைக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் போகிறாங்க. அதனால் அரசியலில் அவங்க அடைஞ்ச துன்பங்கள், தோல்விகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தோல்விகள்லாம் சந்திச்சிருக்காங்க. 96ல் படுதோல்வி, ஜெயலலிதாவை தோற்று போயிட்டாங்க. கூட வந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இதோட ஜெயலலிதா கதை முடிஞ்சதுன்னு எல்லாம் நினச்சாங்க. ஏன்னா 28 நாள் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி சென்ட்ரல் ஜெயில். அப்போ இங்கே இருந்துச்சு ஜெயிலு, புழல் கிடையாது, பழைய காலத்து ஜெயில் இது. நீங்கள் இந்த படத்துலலாம் பார்க்கலாம். விருமாண்டியா அதில் காட்டுவாங்க பாருங்கள் அந்த ஜெயில். அங்கே தான் பல காட்சிகள் எடுத்திருப்பாங்க அந்த ஜெயிலு. அந்த ஜெயிலில் 28 நாள் இருந்தாங்க. அதுக்கு ஆனால் அந்த ஜெயிலில் அரெஸ்ட் ஆகிறாங்கல்ல, அந்த ஆஃபீஸர் வந்தப்போ இந்த அரண்டு உருண்டு முகத்தில் பயம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன்னு. ரைட்டு, அவங்களுக்கு டீ கொடுங்க அப்படின்ட்டு பூஜை பண்ணிட்டு வந்து வண்டியில் ஏறி நேராக ரிமாண்டு ஜெயிலு. ஒன்றும் பெருசாலாம் இது பண்ணல. 28 நாள் இருக்கும்போது எங்கே இவர்கள் வீடு பூந்து சேலையை எடுத்து நகைகளை காமிச்சு. ஏன்னா இவர்கள் வீட்டில் யாருலேயும் பொம்பளைங்க நகையே வாங்க மாட்டாங்க. நம்ம வந்து எளிய வாழ்க்கை வாழணும், ஆளுக்கு 5 சவரன் நகை தான் வச்சுக்கணும்னு இருப்பாங்க. ஜெயலலிதா மட்டும் கிலோ கணக்கில் நகை வச்சுருந்தாங்க. அது ஆண்டாண்டு காலமாக அவங்க அம்மா நடிகை எல்லாரும் இவங்க நடிச்சிருக்காங்க, எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க. அப்போ நகை இருக்காதா? நகை, புடவை. சாதாரண ஒரு லேடி ஓரளவுக்கு மிடில் கிளாஸ், கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் பணக்காரங்களில் ஒரு 100, 150, 200 சேலைக்கிட்ட இருக்கும். பட்டு புடவையே ஒரு 30, 40 வச்சுருப்பாங்க. அது அவ்வளோ சேலைக்குன்னாங்க. செருப்பு, இவ்வளோ செருப்பா அது இதுன்னு. லாஸ்ட்டில் அவங்க வெளியில் வந்த பிறகு நான் நகை இனிமேல் அணிய மாட்டேன்னு அறிவித்து அது பிறகு தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இதோட ஜெயலலிதா அவ்வளோதான். கூட இருக்கவங்க ஓடிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அசிங்கப்படுத்தியாச்சு, டிஃபேம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மக்களும் மதிக்க மாட்டாங்க. ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு, வாய்ஸ் கொடுத்துட்டாரு, அவ்வளோதான் ஜெயலலிதா. 2 வருஷத்தில் எலெக்ஷன் வருது, பார்லிமெண்ட் எலெக்ஷன். 30 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அங்கேருந்து அவர் வந்து மொட்டை அடிச்சுட்டு தொப்பி போட்டு வந்து வாய்ஸ் கொடுத்தாரு ரஜினி. ஜனங்கள்லாம் ஊரோட ஒரு பிரச்சனைனா நாங்கள் போடுவோம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா தனி வாய்ஸு, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டோம் போன்ட்டாங்க. 30 சீட்டு வாய்ஸ் கொடுத்தா பிறகு 30 சீட் ஜெயித்தாங்க. அதுக்கு அடுத்து 2001 மீண்டும் முதல்வர். இந்த தடவை கொஞ்சம் நிதானப்பட்டு அடுத்தடுத்து பெண்களுக்கான இது பல திட்டங்கள் கொண்டு போகிறது அப்படின்னு. அதனால் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அந்த தாழ்வுகள் வந்த பொழுது, இக்கட்டான இது வந்த பொழுதுலாம் சோர்ந்துலாம் போகல, எகிரி அடித்து அதை மீறி. இந்த ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார், சந்திரமுகி இதில் சொன்னார், சட்டுன்னு எழுந்திரிச்சிடும் அரபி குதிரை நான் அப்படின்னு. அந்த மாதிரி சட்டுன்னு எழுந்திரிச்சா இதுதான் நடந்தது. ஆனா எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு
பொதுவா சொல்லுவாங்கல்ல, நமக்கு வந்து எங்கேருந்து இடர்பாடுகள் வந்தாலும் தான் சொந்த வீட்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னா, ஒரு மனுஷன் எப்படி வேணா ஜெயிச்சிடலாம். ஆனா எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகல இருக்கவங்களே வந்து பெரிய அளவுல ஜெயலலிதா அவர்கள ஏத்துக்க தயாரா இல்ல. அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஜெயலலிதா கதையே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்த எல்லாருக்குமே ஒரு கம்பேக் குடுத்து அதிமுக, ஜெயலலிதா இல்லன்னா அதிமுகவே இல்லங்கிற ஒரு நிலைய உருவாக்குனாங்க இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு மாஸான ஒரு மூவ்மெண்ட்டா பார்க்குறீங்க? ஜூனியர் மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் அவங்க கூட இருந்தாங்க. சீனியர்கள் எல்லாருமே இந்த சைடுல இருந்தாங்க. அது ஜெயிச்ச பிறகு அவங்கள்ட்ட தான் மக்களுடைய இது இருக்குன்னு உணர்ந்த உடனே இது பண்ணிட்டாங்க. பல சீனியர்கள் குறிப்பாக ஆர்.எம். வீரப்பன். சினிமா காலத்துலேருந்தே 2 பேருக்குமே ஆவாது. எம்ஜிஆருடைய மேனேஜர் அவரு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளரா இருந்தாரு. எம்ஜிஆருடைய மினிஸ்ட்ரியில இருந்தாரு. செய்தி ஒலிபரப்புத்துறை. அதனால மோஸ்ட் சீனியர். அவருக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் பலருக்கு பிடிக்காது. அதெல்லாம் மீறி தான் அவங்க வந்து நின்னு லாஸ்ட்ல அவங்கலாம் வந்து ஏத்துக்கிட்டு வர்ற மாரிலாம் ஆச்சு. நாவல நெடுஞ்செழியனே அவங்களுக்கு கீழ வந்து ஒர்க் பண்ற மாரி ஆச்சு. அதற்கு பிறகும் பல தடவை அவங்க வந்து இந்த ஆணாதிக்க உலகத்தில ஒரு பெண் தலைவியா எப்படி பண்ணணுன்றதுல பல தடவை நிரூபிச்சாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னுலாம் ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் அவங்கள மீறி நீங்க எதுவும் பண்ணிட முடியாதுன்றதுல உறுதியா இருப்பாங்க. காலையில நைட்டு மந்திரி காலைல எந்திரிச்சு எட்டி பார்த்து கார் நிக்குதா, போலீஸ் நிக்கிறானா, அப்ப நம்ம தொடருகிறோம் மினிஸ்டராக அப்படின்ற நிலைமைலாம் ஒரு காலத்தில இருந்தது. மந்திரி எந்திரி அப்படின்னு. வீட்லேருந்து கிளம்பி கோட்டைக்கு போகும்போதே, "சார் புடிங்கிட்டாங்க சார் உங்க பதவிய" அப்படின்ற மாரிலாம் நடந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா அந்த உளவுத்துறையும் சரி, மற்ற விஷயங்களும் சரி ரொம்ப பார்த்து, அதே மாதிரி இந்த பாரம்பரியமா வரணும், இந்த குடும்பத்த சேர்ந்தவன் வரணும் அப்படிலாம் கிடையாது. சாதாரண ஒரு ஆளு விருப்ப மனு போட்டுட்டு, நேர்காணல் என்ன விஷயம்? எந்த தொகுதி? எவ்வளோண்ணா பண்ணுவீங்க? அம்மா ஒண்ணும் கிடையாதும்மா. விருப்ப மனு போட்டா உங்கள பார்க்கலான்னு சொன்னாங்க. பார்த்துட்டேன்ம்மா. அவ்வளோதான். அதுக்கு தான் விருப்ப மனு போட்டேன்னு அவரு போக, பார்த்தா அவருக்கு சீட்டு கிடைக்குது. ரோட்ல நின்னு வணக்கம் சொல்லி இந்த இப்ப தாவேகால போய் சேர்ந்துக்கிறாங்க. மாபெரும் தலைவர் ஒரு அம்மா, ராஜலட்சுமின்னு. ரோட்ல போற வரப்பலாம் நின்னுருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சீட்டு, எம்எல்ஏ சீட்டு மயிலாப்பூர்ல. இந்த மாரி பலருக்கும் எளிய பின்புலத்தில இருக்கவங்கலாம் குடுத்து பண்ணதெல்லாம் நடந்தது. அதனால அவர்கள் எந்த ஒரு பிரச்சனை நீங்க அப்புறம் 2001 எடுத்துக்கங்க. 2006லயும் தோல்வி. அப்போ ஒண்ணும் நீங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்டர்ல 60 எம்எல்ஏ எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் தனியா போய் சட்டசபையில கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல தனியா நின்னு, எதிர் சைடு ஃபுல்லா எதிர்க்கட்சிகள் இது. எப்படிப்பட்ட சட்டசபை? 89ல இவங்கள தாக்கி முடியெல்லாம் புடிச்சு இழுத்து, சேலையெல்லாம் புடிச்சு இழுத்த சட்டசபை. அந்த சட்டசபையில தனியா போனா தைரியம் வேணும்ல. போய் நின்னு பேசி, வெளிய வந்து போயிட்டு அந்த மாரி துணிச்சல் இது. மத்திய அரசு எதிர்க்கிறதுலயும் சரி. நீ முடிவு பண்ணா முடிவு பண்ணது தான். நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணா இரு. நான் முடிவு பண்ணா முடிவு பண்ணது தான்னு. அந்த துணிச்சல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அவங்கள பார்த்து பலரும் அந்த விஷயத்துல பயந்தாங்க. இவங்கள வந்து நம்ம அந்த விஷயத்த எதிர்க்க முடியாது அப்படின்றது. கூட்டணி கட்சிகள்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்க இங்க இப்ப நடக்கிற மாரி தான். இவங்க யோசிக்கிறதுக்குள்ள அவங்க 4 ரவுண்டு சுத்திட்டு வந்துருவாங்க. இவர் சென்னையில பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள சென்னையில 2 ரவுண்ட் சுத்திருவாங்க. இவர் வேட்பாளர் நேர்காணல் பண்ணும்போது அவங்க பட்டியல் வெளியிட்டுருவாங்க. இந்த மாரி ஸ்பீடு, அப்புறம் விதவிதமா யோசிக்கிறது. வேட்பாளர் பட்டியல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது வெளியிட்டுருவாங்க. அரண்டு போய் பேசினோன்னா, அப்புறம் பேசினோன்னா எல்லாம் வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்குனா சொன்னத கேட்கணும். தப்பு பண்ணா அவ்வளோதானே. கவுன்சிலர்கள் இன்னைக்கெல்லாம் சிஎம்க்கு பயப்படவே மாட்டேங்கிறாங்க. அப்போலாம் கவுன்சில் இதே மாரி பண்ண கூப்பிட்டு கவுன்சிலில் முதலமைச்சர் வச்சு கூட்டம் போட்டது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். கூப்பிட்டு ஏறுன்னு ஏறுனாங்க. அரண்டு போய் எல்லாம் ஒழுங்கா இருந்தாங்க. அந்த மாரி ஒவ்வொரு விஷயத்திலும் நுணுக்கமா உளவுத்துறையை பயன்படுத்தியது, காவல்துறையை பயன்படுத்தியது, கட்சிகளை உடைக்கிற அந்த ராஜதந்திரம் இது சாணக்கியர்ன்னுவாங்க கலைஞர. கலைஞருக்கே கிறுக்கு பிடிக்கிற அளவுக்கு பண்ணி விட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 37 எம்பிக்கள் ஜெயிச்சது வரலாறு. ஒரு கட்சி 37 சீட்டு தனியா ஒரே கட்சி ஜெயிச்சது கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றில. அதுக்கு முன்னாடி 28ஓ 29 என்னமோ. அப்போ 37 மக்களவை எம்பி, 13 ராஜ்யசபா 50 பேரு ஒரே டைம்ல ஒரு கட்சிக்கு இருந்ததுன்றது கிடையவே கிடையாது. அது ஜெயலலிதா பீரியடு. மோடியில இந்த லேடினாங்கல்ல அந்த பீரியடு தான். என்னதான் மோடி ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மோடி. என்ன மோடியா இருந்தாலும் தேர்தல்னு வந்தா எதிரி. மோடி இல்ல இந்த லேடி அப்படின்னு நின்னாங்க. அவங்க தான் ஜெயிச்சாங்க. 37 தொகுதி ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 2016ல கட்சிகள் எல்லாம் உடைச்சு விடுற வேலைலாம் பண்ணாங்க. ரொம்ப சாமர்த்தியமா. அதில நல்லா தலை குத்தவர் ஸ்டாலின் தான் தற்போதைய முதல்வர். அதாவது கலைஞர் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொன்னார்ல, அது காரணம் விஜயகாந்த் வந்தா தான் ஜெயிக்க முடியுன்ற நிலைமை இருந்தது. கலைஞருக்கு தெரியுது. அவரு கெஞ்சிட்டு இருக்காரு விஜயகாந்த்ட்ட. அவரு எனக்கு துணை முதல்வர் இது குடுக்கணும் அப்படின்னு. துணை முதல்வர் பேசிக்கலாம். நம்ம வந்து 45 சீட்டு நான் தந்துடுறேன் அப்படின்னு பேசின்னு இருக்காரு. இவங்களுக்கு என்னன்னா 200 தொகுதியும் திமுகவும் நிக்கணுமா. போட்டு வேணும்னே உரண்ட இழுத்தோன்னே
அங்கே என்ன பண்ணுறாங்க, விஜயகாந்த்கிட்ட உளவுத்துறை மூலிமா அந்த தகவலை சொல்லப்படுது. பாருங்க அவங்க இது பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி திருமாவளவனை அவரே சொல்லியிருப்பார், ஸ்டாலின் என்னை வெளியே அனுப்பிச்சாருன்னு. டக்குன்னு திருமாவளவனை பிடிச்சி போய் வைகோ கூட்டு வா, இவரை கூட்டு வா, அவரை கூட்டு வான்னு அசைன்மெண்ட்டு. இந்த மாதிரி பல இது பண்ணி மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கட்சி உருவானது ஜெயலலிதாவுடைய பங்கு, பெரும் பங்கு. இது தெரியாமே தலையை கொடுத்துருந்தார் ஸ்டாலின். அவர் வாட்டில் பனியன் போகிறதுன்னா, போய் டீ குடிக்கிறதுன்னா, செல்ஃபி எடுக்கிறதுன்னா, அது என்ன இதுன்னாரு. லாஸ்ட்டில் பார்த்தா இவங்க தான் ஜெயிச்சாங்க. 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம் நிற்க வச்சது ஒரு சாதனை. இனிமேலும் அது நடக்காது. இதுக்கு முன்னாடியே நடந்ததில்லை. திமுக அந்த மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியாது. பல ஆட்சியாளர்களை பார்த்திருப்போம், பல ஆட்சிகளை பார்த்திருப்போம். உங்கள பொறுத்தவரைக்கும் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி காலம் சார்? அது பெருசா நம்ம அந்த அளவுக்குலாம் அது இது பண்ண முடியாது. திட்டங்கள் பல விஷயங்கள் இந்த கலைஞருடையதும் சில திட்டங்கள் சமூகம் சார்ந்த திட்டங்கள்லாம் இருந்திருக்கு. அதே மாரி இவங்களும் அந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க. பல விஷயம் யோசிச்சிருக்காங்க. வழக்கமான எல்லா ஆட்சியில இருக்கிற பிரச்சனைகள் இவங்க ஆட்சியிலும் இருந்தது. அதில 91, 96 மிக மோசமான ஒரு காலகட்டம். நீங்க நெனச்சே பார்க்க முடியாத அளவுக்கு விஷயங்கள்லாம் நடந்தது. அதான் படுதோல்விக்கு போச்சு. அதுக்கு பிறகு அவங்க சுதாரிச்சுட்டாங்க. 2001, 2006லயும் இந்த மதமாற்ற தடை சட்டம், ஆடு, மாடு, கோழி பலியிட தடைலாம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு தோல்வி கிடைச்சப்போ, அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஓப்பன் மன்னிப்பு கேட்டதுன்னா 2011க்கு அப்புறம் வேற மாரி ஜெயலலிதா. அவங்க உயிரோட இருந்திருந்தா 2016 to 21 இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சமூகம் சார்ந்த திட்டங்கள் கொண்டு வரதுன்றது வந்து ஒரு பெரிய இது. இன்னைக்கு ரூ. 1000 குடுத்துட்டு அது மட்டுமே சாதனை. என்ன சாதனைன்னு கேளுங்க, உரிமை தொகை, விடியல் பயணம்ன்றாங்க. நீங்க அவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தொட்டில் குழந்தை திட்டத்திலேருந்து எவ்வளோ திட்டங்கள், மடிக்கணினி குடுத்தது. ஸ்கூல் பசங்களுக்கு குடுத்தா தான் இதாகும். அன்னைக்கு ஸ்கூல் பசங்களுக்கு குடுக்கும்போது அவன் அத வச்சு கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய அவங்க டிஜிட்டல் உலகமே அவங்களுக்கு டிஜிட்டல் புரட்சி நடந்ததுன்னு சொல்லலாம். அன்னைக்கு படிச்ச பலரும் வந்து நீங்க கிராமத்த விட்டு வெளியில வந்து ஐடி ஃபீல்டு அது இதுன்னு வர வாய்ப்பு அமைஞ்சது. தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம். அதாவது இது +2 கீழ படிச்சவனுக்கு 1/2 சவரன் நகை, சீர் வரிசைகள் ரூ. 50,000 பணம். அது ஒரு பெரிய இது அந்த குடும்பத்துக்கு. பட்டதாரி பெண்களுக்கு 1 சவரன் நகை, ரூ. 1,00,000 சீர்வரிசை பொருட்கள் எல்லாம். அப்போ இதெல்லாம் குடுக்கும்போது அந்த ஏழை குடும்பங்களுக்கு அது போய் சேர்ந்தது. அம்மா உணவகம். நீங்க யாரும் யோசிச்சே பார்க்க முடியாது. ஒருத்தர் ஒரு நாளைக்கு ரூ. 100 சம்பாதிக்கிறாருன்னா, ரூ. 60 சாப்பாட்டுக்கு போயிடும் 3 வேளைக்கு. ஆனா இது பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 5 இட்லி, 4 இட்லினா, மதியானம் ரூ. 5 சாப்பாடு, நைட்டு ஒரு ரூ. 5க்கு சப்பாத்தி வேற அதில. ஏன்னா சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, சப்பாத்தி. அப்போ ரூ. 15ல நீங்க அன்றைய இத முடிச்சிடலாம். அது வந்து பலருக்கும் இதாச்சு. தெருவோரமா இருக்கிறவங்க, குடிசை பகுதியில இருக்கிறவங்க, ஏழை தொழிலாளிகள், வேலை தேடி இங்க வந்தவங்க, நோயாளிகளை கொண்டு வந்து மருத்துவமனையில அட்மிட் பண்ணிட்டு காசு இல்லாம இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே அந்த அம்மா உணவு வந்து பெரிய உணவா இருந்தது. அதே மாரி கொரோனா பீரியட்ல பல இளைஞர்களுக்கு இங்க இதில லாக்டவுன்ல மாட்டிக்கிட்டாங்கல்ல, காசு இல்ல. அன்னைக்கு பெரிய அளவுல உதவி பண்ணது அம்மா உணவகம். அன்னைக்கு ஃப்ரீயா போட்டாங்க. அப்ப அம்மா உணவகம்ன்றது ஒரு சமுதாய சீர்திருத்தம் மாரி. இன்னைக்கு அம்மா உணவகத்தையே ஒண்ணும் இல்லாம பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாரி திட்டங்கள், இந்த மாரி பல சமூகம் சார்ந்த திட்டங்கள், தொட்டில் குழந்தை திட்டம். கள்ளிப்பால் ஊத்தி பெண் குழந்தைய கொல்றது. தொட்டில் வைக்கிறோம், நீங்க கொண்டு வந்து குழந்தைய போட்டு போயிடுங்கன்னு. இன்னைக்கு அப்படி வளர்ந்த குழந்தைகள் டாக்டரா, இன்ஜினியரா இருக்கலாம். ஜெயலலிதா புகழ் பாடிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாரி பல விஷயங்கள் அவங்க வந்து பண்ணாங்க. 69% இடஒதுக்கீடு. அத பட்டியல்ல கொண்டு போய் வச்சதுன்றது பெரிய சாமர்த்தியம். அது மட்டும் பண்ணலன்னா 69 நமக்கு இருக்காது. ஏன்னா 50 தான் ஸ்லாட்டு. 19ன்றது எக்ஸ்ட்ரா. அதுக்கு நீங்க பார்லிமெண்ட்ல ஒப்புதல் வாங்கி பொதுப்பட்டியல்ல வச்சுட்டீங்கன்னா, கோர்ட் போனாலும் அது ஒண்ணும் பண்ண முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தில. அந்த இத பண்ணது ஜெயலலிதா. இந்த மாரி அடுக்கிக்கிட்டே போலாம். அந்த இலவச காலனி, இலவச சீருடை, இலவச சைக்கிளு, பெண்களுக்கான இது, இந்த மாரி ஒவ்வொன்னும் பல இது குடுத்தாங்க. அதனால தான் இன்னொன்னு ஜெயலலிதா பெண்ணுன்றதுனால பெண்களுக்கு அதிகமான ஒரு பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பண்ணாங்க. மகப்பேறு பெட்டகம்னு ஒண்ணு குடுத்தாங்க. இந்த பிரசவ கால டைம்ல அந்த இது பெரிய இது. அந்த பெண் குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல வந்து சானிட்டரி நாப்கின் அந்த யந்திரம் வச்சு, அந்த இது குடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த மாரி பல விஷயங்கள் பெண்கள் சார்ந்து பெண் காவலர்களுக்கான இது, அவங்களுக்கான விடுதி கட்டுனது, பெண்களுக்கான அனைத்து மகளிர் காவல் நிலையம். இந்த மாரி பல விஷயங்கள் அவங்க பீரியட்ல இது பெண் அலுவலர்கள், பெண் எம்எல்ஏக்கள், பெண்கள் சார்ந்த எது இருந்தாலும் அங்க முன்னுரிமை இருக்கும். அதுதான் அவங்கள வந்து எல்லாரும் வந்து வந்தார்கள், போனார்கள். ஒரு காந்திய தான் மகாத்மான்னாங்க. ஒரு அண்ணாதுரை தான் அண்ணா என்று அழைக்கப்படுகிறார். அண்ணானா அண்ணாதுரை தான். மகாத்மானா காந்தி தான். அந்த மாரி பொன்மனச் செம்மல் அப்டின்னா எம்ஜிஆர், கலைஞர்னா கருணாநிதின்னு வச்சுக்கங்க. கலைஞர்னா பொதுவான வார்த்தை தானே அது. ஆனா கலைஞர்னா கருணாநிதி தான். அந்த மாரி அம்மா அப்டின்னா இவங்க தான்.
நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ரொம்ப ஆசை. அவங்களுக்கு குழந்தை குட்டி இல்ல, குடும்பமே அமையல. ஆனா தமிழகமே அவங்கள அம்மான்னு கூப்பிடுற நிலைமை இன்னைக்கு. அது வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்காதுல்ல. ரொம்ப நன்றி சார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள பத்தின ரொம்ப அழகான நினைவுகள் என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.